शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. क्रममुक्ति विचार में कुछ बाकी இருக்கிறது तो एक वीडियो में இதே பத்தி பிரம்மசூத்திர பாஷ்யத்துல அங்கங்க இருக்கிற சில விசாரங்கள் சங்கேபமா சுருக்கமா ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். அவ்வளவுதான். பிரம்மலோகத்துல போறது உபாசகர்கள் மரணம் வந்த அப்புறம் பிரம்மலோகத்துல போறதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய சூக்ஷ்ம சரீரம் பிரம்மலோகம் வரைக்கும் போறதுன்னு அர்த்தம். இதை பத்தி சில சின்ன சின்ன விசாரங்கள். ரஷ்மி அனுசாரின்னு ஒரு அதிகரணம், அது ஒரு சூத்திரம். ரஷ்மி அனுசாரி, ரஷ்மி அதிகரணம் அதுக்கு பேரு. அங்க என்ன விசாரம்னா, இல்ல அதுக்கு முன்னாடி இவர் தயோர்துமாயன் அமிர்தத்துவமேதி விஸ்வம் அந்நிய உத்கிரமண அந்யாக உத்கிரமணே பவந்தின்னு சொல்லி இருக்கு. அது வச்சிருந்த ஒரு விசாரம். இப்போ இவருடைய பிராணன் எப்படி வெளியில் வருது? பிராணம்னா சூக்ஷ்ம சரீரம். மற்றவாளுக்கும் இந்த உபாசனை பண்ணாதவா இருக்கா, சாதாரண இருக்கிறவா, அவளுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? பிரம்மலோகத்துக்கு போறவருக்கும் சாதாரண மற்றவாளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா ஒரு வித்தியாசம் சொல்றார். அந்த நிஷ்கிராந்தியை பற்றி. சூக்ஷ்ம சரீரம் வெளியில் வருது இல்லையா, அத மூர்தன்ய நாடியிலிருந்து வெளியில் வருது. ஒரு விசேஷம், மூர்தன்ய நாடியில் ஒரு நாடி இருக்கும் இங்கே. இந்த நாடியிலிருந்து இந்த அவருடைய சூக்ஷ்ம சரீரம் வெளியே வந்த அப்புறம் போறது. மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவர்களுக்கு அந்த நியமம் கிடையாது. விஸ்வம் அந்நியாக உத்கிரமணே பவந்தி. வேற பலவித துவாரங்கள் இருக்கு இல்லையா சரீரத்துல. எந்த துவாரத்திலும் போகலாம், கீழே போகலாம், மேல போகலாம், கண்ணுல போகலாம், அது மாதிரி பல துவாரங்கள் இருக்கு சரீரத்துல. இந்த எந்த துவாரங்கள் வேணும்னா போகலாம். சாதாரணமா தட்சிணாயன மார்க்கத்துல போறவா, சொர்க்கமோ பிதர்லோகமோ சந்திரலோகமோ அந்த மாதிரி போறதா அந்த நியமம் கிடையாது. இது இப்போ அதுக்கு என்ன பண்ற பாருங்க, இந்த சன்னியாசிகள் இருக்காரு, அவரை அப்படி ஒரு எண்ணம் நமக்கு. அவர்னா பிரம்மலோகத்துக்கு தான் போயிடுவான் ஒரு எண்ணம். அதனால மூர்தன்ய நாடியில் தான் அவருடைய நிஷ்கிரமம் ஒரு நமக்கு ஒரு எண்ணம், நம்மளுடைய ஒரு ஆதரமா சொல்றது, பிரமாணமா சொல்றது. அது இருக்கு. அது சன்னியாசிகளா இருந்தா அப்படிதான் இருக்கும். அது நினைச்சுட்டு சொல்றது. அது ஒரு சம்பிரதாயம் அல்ல, இது நியமமும் கிடையாது. இருந்தாலும் இது கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். மரண காலத்துல என்ன சொல்லுவான், முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த வர போற பிராரத்தம், இப்போ இருக்கிற பிராரத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சா தானே மரணம். மரணம் என்கிற அர்த்தத்துல பிராயணம்னு பேரு. இந்த உபனிஷத் வேதாந்த வாக்கியங்கள்ல பிராயணம்னு ஒரு பேரு. சூத்திர பாஷத்துல இந்த சூத்திரங்கள்ல பிராயணம் அந்த மாதிரி பிராயண சப்தத்தை உபயோகப்படுத்தி இருக்காரு. மரணம் அர்த்தம். மரணம் வரைக்கும் என்ன, மரணம்னா எப்போ பிராரத்தம் எப்போ ஆகுதோ அப்பதான் மரணம். அப்ப இந்த பிராரத்தம் இருக்கிற வரைக்கும் வரக்கூடிய, இப்போ இனிமே என்ன வரப்போறது என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா மரண காலத்துல பிராரத்தம் முடிஞ்சு போச்சு இல்லையா, மரண காலத்துல இந்த பிராரத்தம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன வரும், அந்த மரண காலத்துல ஒரு தரிசனம் கிடைக்கிறது. யாருக்கு? எல்லாருக்குமே. உபாசகர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மரண காலத்துல வரப்போற ஜென்மத்தை பத்தி, வரப்போற சரீரத்தை, கிடைக்க போற சரீரத்தை, எந்த லோகமோ அதை பத்தி ஒரு அச்ச கிளான், ஒரு ஒரு வியூ கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. இது வாக்கியத்துல இருக்கு, அப்படி நம்மளே சொல்றது இல்லை, சங்கல்பம் இல்லாத இருக்கு, வேதத்துல இருக்கு. மரண காலத்துல ஒரு அச்ச கிளான், ஒரு தரிசனம். எந்த மாதிரி ஜென்மம், நரகமா இருந்தா நரகம், பூலோகமா இருந்தா பூலோகம், சொர்க்கலோகமா இருந்தா அது, பிரம்மலோகமா இருந்தா அது. வரக்கூடிய ஜென்மா எப்படி இருக்கும் என்கிறத ஒரு அங்கே போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சரீரத்தினுடைய ஒரு வியூ கிடைக்கிறது இருக்கு. அப்போ அது இருக்கு. இப்ப இவரை பத்தி என்ன விசேஷம்னா, இவரை போறது எப்படின்னா, அவருடைய சூக்ஷ்ம சரீரம் எந்த துவாரத்தில் வெளியில் வருதுன்னா, இந்த மூர்தன்ய நாடியில் ஒரு நாடி இருக்கு, அதனுடைய எண்டு இங்க மூர்த்தால் தான் அதனுடைய எண்டு.
அந்த எண்டு பாயிண்ட்ல இருந்து அந்த அவருடைய சூக்ஷ்ம சரீரம் வெளியில் வருது. மற்றவர்களுக்கு அது நியமம் கிடையாது. அது இன்னொரு அதிகரணத்தில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு நிர்ணயம் இது வந்து இருக்கு. எப்படி அதுக்கப்புறம் ரஷ்யனுசாரின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரஷ்யனுசாரியா இவருடைய சூக்ஷ்ம சரீரம் ரஷ்யனுசாரியா மேல போடுறது. இதெல்லாம் உத்கிரமண விசாரம் இருக்கு பேரு. உத்கிரமணம் கதி ஆகதி மூணு இருக்கு. உத்கிராந்தி கத்தியாகதினாம் ஒரு சூத்திரம். மூணு விஷயங்கள். ஒன்னு உத்கிரமம், இன்னொன்னு கதி, இன்னொன்னு ஆகதி. அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, உத்கிரமம்னா இந்த சரீரத்திலிருந்து வெளியில் வருது. எது வெளியில் வருதுன்னா சூக்ஷ்ம சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியில் வர்றதுக்கு உத்கிரமணம்னு பேரு. அதுக்கப்புறம் கதின்னா அது வேற லோகாந்தரத்துல போறதுக்கு கதின்னு பேரு. திருப்பி இந்த லோகத்துல வருது இல்லையா, அதுக்கு ஆகதின்னு பேரு. இப்ப இந்த விசாரங்கள் எல்லாம் என்ன நடக்கிறது? உத்கிரமணத்தை பத்தி. அது சாதாரணமா உபாசகர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய உத்கிரமணத்தை பத்தியும் விசாரங்கள் இருக்கு. சாதாரணமா இருக்கிறவா அவளுடைய உத்கிரமணத்தை பத்தியும் நிறைய விசாரங்கள் இருக்கு. இதெல்லாம் திருத்தியாத்தியாயத்தில் இருக்கு. உபாசகர்களுடைய உத்கிரமணத்தை பத்தி விசாரங்கள் எல்லாம் சதுர்த்தாத்தியாயத்தில் இருக்கு. பிரதானமா சதுர்த்தாத்தியாயத்தில் இருக்கு. எப்படி பிரம்மசூத்திரத்தில் அது ரஷ்மியனுசாரின்னு ஒரு அதிகாரம். அது ஒரு வாக்கியம், வேத வாக்கியம். ரஷ்மியனுசாரிய இவர் ரஷ்மியனுசாரியா போறதுன்னு. ரஷ்மினா என்ன அர்த்தம்? ரஷ்மினா சூரிய ரஷ்மி தான் அர்த்தம். சூரியனுடைய ரஷ்மியை அவலம்பமா ஆக்கி இவர் இந்த சூக்ம உபகிதமான இந்த ஜீவன் உபாசகன் லோகாந்தரத்துக்கு போறதுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ ஒரு சந்தேகம், சாதாரணமான சந்தேகம், எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம். ராத்திரி மரணம் ஆயிடுச்சுன்னா எப்படி சூரியரஷ்மி இருக்காது? சூரியரஷ்மி இல்லையே ராத்திரி. அப்ப எப்படி காத்தால பகல் தானே சூரியரஷ்மி இருக்கும். அப்ப ராத்திரி மரணம் ஆயிடுச்சுன்னா இந்த உபாசனைக்கு பலன் கிடைக்காதோ இல்லையோ சந்தேகம். ராத்திரி மரணம் ஆயிடுச்சுன்னா எப்படி பலன் கிடைக்கும்? அதுக்காக என்ன பண்ணணும்? பிராதகாலம் வரைக்கும், திவா காலம் வரைக்கும், பகல் வரைக்கும் பிரதீட்சை பண்ணணும், இல்லாட்ட பலன் கிடைக்காது. ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி அப்படி கிடையாது. ராத்திரி மரணம் ஆயிருந்தா கூட இந்த பலம் உண்டுன்னு சொல்றாங்க. அது எப்படி ராத்திரி இந்த ரஷ்மி இல்லையேன்னு கேட்டா அப்படி இல்லை, ரஷ்மி இருக்கும், சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கும். அது பாஷத்துல என்ன இருக்கும்? அதனால சூரிய ரஷ்மியே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது ராத்திரி. ஏன் கேட்டா, ராத்திரி காலத்துல சூரிய ரஷ்மி கிடையாதுன்னு சொல்றதா இருந்தால் உஷ்ணம் எப்படி? உஷ்ணம் அனுபவப்படுறது. உஷ்ணம் இருக்கு இல்லையா ராத்திரி, உஷ்ணமே இருக்கக்கூடாது. ஆனா உஷ்ணம் இருக்குன்னு தெரியுது. அதனால என்ன இருக்கு? ரஷ்மியே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. ரஷ்மி இருக்கும், ஆனா அது பெரிய மாதிரி இல்லை, அனபிவியக்தம் பேரு. அனபிவியக்தம்னா வெளிச்சம் தெரியறது இல்லை, அஸ்பஷ்டமா இருக்கு. ராத்திரியா இருந்தா கூட ரஷ்மி இருக்கும். இந்த இவர் போறதுக்கு பிரதிபந்தம் ஒன்றும் கிடையாது. ரஷ்மி ரிசானியா போறதுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால ராத்திரி மரணமாக இருந்தாலும் பகல் மரணமாக இருந்தாலும் அந்த லோகாந்தரத்தில் போகிறதுக்கு பிரதிபந்தம் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த ஒரு அதிகாரத்துல முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தட்சிணாயன அதிகாரம் ஒரு அதிகாரம், இது பிரசித்தமான அதிகாரம். இங்க என்னன்னா தட்சிணாயன மார்க்கம் உத்தராயண மார்க்கம்னு ரெண்டு இருக்கு இல்லையா. அக்னு ஜோதிர் அசுக்லா ஷண்மாசா உத்தராயணம் சத்திர பிரயாகா கச்சந்தி பிரம்மவிதோஜனா இருக்கு. அப்போ உத்தராயண காலத்துல உத்தராயண மார்க்கம் ஒரு மார்க்கம் இருக்கு, தட்சிணாயன மார்க்கம் ரெண்டு மார்க்கம் இருக்கு. அதுல உத்தராயண மார்க்கத்தில் போறவாளுக்கு தான் இந்த பிரம்மலோகங்கிற பலம் இருக்கும். தட்சிணாயன மார்க்கத்தில் போறவாளுக்கு அந்த பலம் இல்லை. அவளுக்கு என்ன பலம்? சந்திரலோகமோ பிதர்லோகமோ. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து சொர்க்கலோகம்னு பேர் வைக்கலாம். சொர்க்கலோகத்தினுடைய அவாந்திர பார்ட்டிஷன் அது சொர்க்கலோகம்னு பேர் வச்சுக்கலாம். அப்ப அவனுக்கு தான் அங்கேதான் போகும். தட்சிணாயன மார்க்கத்தில் போறவா. இந்த தட்சிணாயன மார்க்கம்னா என்ன, உத்தராயண மார்க்கம் என்ன கேள்வி. தட்சிணாயன மார்க்கம்னா தட்சிணாயனம்னா என்ன அர்த்தம்? அயனம்னா காலம் அர்த்தம். தட்சிணாயனம் என்ன அர்த்தம்? பாதியா ஒரு சம்பளத்தை ரெண்டா பிரிக்கிறது இல்லையா. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம், அதுதான் அர்த்தம். சரி, அவ முன்னாடி கேட்ட மாதிரி இப்போ கேள்வி வருது. தட்சிணாயன காலத்துல ஒருத்தருக்கு இந்த உபாசகனுக்கு மரணம் வருவா என்றால் பிரம்மலோக கதி இருக்காது.
ஏன் கேட்டா உத்தராயண மாதத்துல தானே இவருக்கு போகணும். தட்சிணாயன காலத்தில் உத்தராயண காலம் இல்லையே. அப்போ தட்சிணாயன காலத்தில் மரணம் வருதா இருந்தால் இவருக்கு பிரம்மலோக பிராப்தி இருக்காது. இந்த பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷத்துக்கு ஒரு சப்போர்ட் கூட கிடைக்கிறது. என்ன கேட்டா மகாபாரதத்துல பீஷ்மர் என்ன பண்ணார், அவர் தட்சிணாயன காலத்தில் அவர் யுத்தம் நடக்கிறது. நடந்த உடனே அவர் அடிப்படுறது. அதுக்கப்புறம் சரசையில பட்டுல இருக்கார். எதுக்காக நீங்க பட்டு இருக்கான்னு கேட்டா உத்தராயண காலம் வரைக்கும் இருக்கணும். உத்தராயண காலம் நான் அந்த பிரம்மலோகத்தில் போக வேண்டியவன். உத்தராயண காலத்தில் போகலன்னா பிரம்மலோகம் கிடைக்காதோ. அதனால உத்தராயண காலம் வரைக்கும் பிரதீட்சை பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது மகாபாரதத்தில் இல்ல. அதனால என்ன தெரியுது, தட்சிணாயன காலத்துல மரணம் வந்தால் இந்த பிரம்மலோகம் பலன் கிடைக்காது. இது பூர்வபக்ஷம். இப்படி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றார், அப்படி கிடையாது. உத்தராயண காலத்தில் மட்டும் இல்ல, தட்சிணாயன காலத்தில் மரணம் வந்தாலும் பிரம்மலோக பிராப்தி உண்டு. இப்ப முன்னாடி அதிகரணத்துல சொன்ன மாதிரி அந்த யுக்தி இங்க சேராது. முன்னாடி அதிகரணத்துல என்ன சொன்னது, ராத்திரியும் சூரிய ரஷ்மி இருக்கும், ஆனா சூக்ஷ்மமா இருக்கும். ஸ்பஷ்டமா இல்லாத கூட சூக்ஷ்மமா இருக்கும். அந்த மாதிரி இங்க சமாதானம் சொல்ல முடியாது. ஏன் கேட்டா தட்சிணாயன காலத்திலும் உத்தராயண காலம் சூக்ஷ்மமா இருக்கும் சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. தட்சிணாயன காலம் தட்சிணாயன காலம் அதான், சூக்ஷ்மமா ஒன்றும் நிற்காது. தட்சிணாயன காலத்திலும் உத்தராயண காலம் சூக்ஷ்மமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால முன்னாடி இருக்கிற சொன்னா போன அதிகரணத்தில் இருக்கிற யுக்தி இங்க கொண்டு வர முடியும். அவன் என்ன பதில் சொல்றது, அப்படி இல்ல, இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் எல்லாம் சொல்றது கொஞ்சம் காலத்தை பத்தி இல்லை. அந்த காலாபிமானியா ஒரு தேவதை, இது எல்லாமே தேவதை, சேதன தேவதை, எல்லாமே அதுதான். இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாமே அந்த தேவதை வரைக்கும் போய் முடியுது. இப்போ சாதாரணமா ஆதித்ய உபாசனம் சொன்னா என்ன, ஆதித்யம் நான் அந்த வெளியில் தெரியக்கூடிய அந்த கோலகத்தை உபாசனம் பண்ணலையா, அது அச்சேதனம். காயத்ரி உபாசனம் பண்றது, ஆதித்யனை உபாசனம் பண்றதுன்னா ஆதித்ய தேவதை. ஆதித்ய தேவதைன்னா அந்த அந்த கோலகத்துக்குள்ள கோலகாபிமானியா அந்த கோலகத்தை நியந்திரம் பண்ற ஒரு தேவதை இருக்கு. ஆதிகாரிக புருஷன் பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம். இது பரமாத்மா இல்ல, ஜீவன் தான். ஜீவனாதான் இருக்கும். அது இந்த தேவதைன்னா பரமா ஈஸ்வரன் கிடையாது. அவருக்கு பிராரப்தம் இருக்கு. ஆனா அந்த பிராரப்தம் அவருக்கு என்ன பிராரப்தம், இதுதான் பிராரப்தம். இது நியந்திரம் பண்றது அந்த அதிகாரம் இருக்க, அந்த அதிகாரம் தான் அவருக்கு பிராரப்தம். இப்ப ஒரு பிரதான மந்திரியா இருந்தா கூட அவருக்கு பிராரப்தம் தானே. அது பெரிய போஸ்ட் இருந்தா கூட அது பிராரப்தம் இல்லையா சொல்ல முடியாது. அவளுக்கு என்ன கர்த்தவியமா ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நன்னா பண்ணலன்னு மேல இருந்து ஓடுறது இல்லையா. அப்போ இப்படிதான் பண்ணணும், நியமாதீனமா இருக்கு. ஏதோ ஒரு நியமத்துக்குள்ள கட்டுப்பாடு இருக்குன்னா பிராரப்தம் இருக்குதான். கர்மபலம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு கர்மபலம் இருக்க முடியாது. அதனால கர்மபலம் இருக்கிறதா இருந்தா ஜீவன் தான். அப்ப இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் என்ன ஈஸ்வரனா ஜீவனா கேட்டா ஜீவன் தான். ஆனா நம்மளோட நம்மளை அனுகிரகம் பண்ண முடியுமா? அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஈஸ்வரனா இருக்கணும்ன்றது இல்லை, குரு சிஷ்யனை அனுகிரகம் பண்றது. இது அனுகிரகம் பண்றதுக்கு பரமாத்மாவா இருந்தால் மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியுங்கிறது இல்லை. தன்னோட உயர்ந்த சக்தி இருந்தால் மேல இருக்கிறதா இருந்தால் அனுகிரகம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. கீழே இருக்கிறவாறு அனுகிரகம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு பவர் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு சக்தி இருக்கணும். இந்த சக்தி லௌகிக சக்தியா இருக்கலாம், அலௌகிக சக்தியா இருக்கலாம். எது இருந்தாலும் அனுகிரகம் பண்ண முடியும். அதனால பிரார்த்தனை பண்றதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. பிரார்த்தனை பண்ண முடியும், அவளை எல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம். அது வச்சுட்டு அவன் ஈஸ்வரனா நினைக்க வேண்டியது இல்லை, தேவதா விசேஷம். அப்போ இந்த மாதிரி தேவதா விசேஷங்கள் இருக்கு. இது பிரகிருதி சக்தின்னு சொல்றது இல்லையா, சாதாரணமா உபன்யாசம் பண்ணும்போது பவர் சொல்றது இல்லையா, பிரகிருதி சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சக்திகள் இருக்கு, பல சக்திகள் இருக்கு. அதனால என்ன வருது, உத்தராயண காலம்னா உத்தராயண கால அபிமானி தேவதா, அப்படி ஒரு சேதன தேவதா விசேஷத்தை ஒத்துந்தாங்க. இந்த தேவதா விசேஷம் தான் இவரை அந்த தேவதா விசேஷத்தை அவலம்பிச்சு வரக்கூடிய மார்க்கத்துக்கு உத்தராயண மார்க்கம் பேர். உத்தராயண காலம், உத்தராயண சப்தத்துக்கு உத்தராயண காலம் தான் அர்த்தம். ஆனா உத்தராயண மார்க்கம் சொன்னா என்ன அர்த்தம்,
அந்த உத்தராயண காலத்துல அபிமானத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதை இருக்கு. அபிமானம் என்ன? அந்த உத்தராயண காலத்தினுடைய நியந்தாவா இருக்கக்கூடிய ஒரு தேவதை. இந்த சரீரத்துல நமக்கு ஒரு அபிமானம் இருக்கு, அந்த மாதிரி இது என்னுடைய சரீரம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உத்தராயண காலம் ஒரு காலம். இந்த காலத்தை அதுல அபிமானம் வச்சு இருக்கக்கூடிய ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதையை அவலம்பித்து போக வேண்டிய மார்க்கத்துக்கு உத்தராயண மார்க்கம்னு பேர். அக்னி ஜோதி அக சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் இருக்கு இல்லையா, அக்னி ஜோதிஹி அகஹ சுக்லா, இதெல்லாம் தேவதையோட பேர். தேவதா வாதகம் அது. அக்னி ஜோதிஹி அகஹ சுக்லம், இது தேவதை பலவித தேவதைகளை பற்றி சொல்லுது. தூமோ ஜோதி அக்னி ஜோதி அக சுக்லா ஷண்மாசா உத்தராயணம், அந்த மாதிரி இங்கேயும் வருது. அதெல்லாம் தேவதை தான். ஒன்றும் தெரியக்கூடிய அக்னியும் ஜோதியும் ஒன்றும் பற்றி சொல்லல. அப்ப அதனால என்ன வருது, உத்தராயண மார்க்கத்துக்காக பிரதீட்சை பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. தட்சிணாயன காலத்தில் மரணமா இருந்தாலும் பிரம்மலோக கதி உண்டு, சந்தேகமே இல்லை சொல்றாரு. ஆனா இருந்தாலும் இப்ப லோக விவகாரத்தில் உத்தராயண காலத்தில் மரணம் ஆகிறதா இருந்தால் அது ஒரு பெருமை அப்படி சொல்றது இல்லையா சொல்ல. அது இருக்கு, அவர் உத்தராயண காலத்தில் போயிருக்கா சொல்றது இல்லை. உத்தராயண காலத்துக்கு ஏதோ ஒரு மகிமை இருக்கு, இருந்தாலும் அது அந்த மாதிரி ரூலும் கிடையாது. தட்சிணாயன காலத்தில் மரணமா இருந்தாலும் அந்த பலம் இருக்கு. அப்ப பீஷ்மர் எதுக்கு பிரதீட்சை பண்ணார்? அதுக்கு என்ன உத்தேசம் கேட்டா, அவர் இது வச்சிருந்த பிரதீட்சை பண்ணல. அவர் ஸ்வச்சந்த முக்கிய, நான் நினைக்கும் போது எனக்கு சரீரம் விடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வரம் அவருக்கு அவர் வாங்கி வச்சிருக்கார். தான் நினைக்கும் போது தன்னுடைய சரீரத்தை விடக்கூடிய ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த வரத்துக்கு பரசித்தி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அவர் பிரதீட்சை பண்ணியிருக்காரு. ஸ்வச்சந்த மிருத்யுத்வம், ஸ்வச்சந்த மிருத்யா இருக்கு. ஸ்வச்சந்தம் என்ன அர்த்தம்? கண்டிப்பா எனக்கு இஷ்டம் வரைக்கும் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு அவருக்கு. அந்த வரம் இருக்கு இல்லையா, அந்த வரத்துக்கு பரசித்தி இருக்கு காமிக்கிறதுக்காக அவர் சரசெய்தி பட்டுருக்காரு. இன்னும் பல உத்தேசங்கள் இருக்கு, இன்னும் பல உத்தேசங்கள் இருக்கு. இது ஒரு உத்தேசம். அது மாதிரி அதனால அந்த பலவித உத்தேசங்கள் இருக்கிறதுனால அவர் பட்டுருக்கா. இந்த தட்சிணாயன காலத்துல மரணமா இருந்தா பிரம்மலோகம் கிடைக்காதுன்னு நினைச்சுட்டு படுக்கலன்னு சொல்றேன். அதுக்காக பிரதீட்சை பண்ணல. அதனால அந்த மாதிரி ஒரு நிர்ணயம் அந்த அதிகாரத்தில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ச்சிராதினா தத்பதிதே ஒரு அதிகாரம். அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர் இந்த மார்க்கத்துக்கு. எந்த மார்க்கத்துக்கு? இந்த ஏ அரண்ய தபஸ்ரத்தாமித்யுபாதே தே அர்ச்சிஷோ அபிசம்பவந்தி. அர்ச்சிஷோ அன்யः ஆபூர்யமான பக்ஷாத் மாசாத் சம்வத்சரா வித்யுதம் வித்யுத் தத்புருஷோ, இந்த மாதிரி எல்லாம் அந்த ரூட் சொல்றது. பிரம்மலோகத்தில் போகிறதுக்கு பலவிதமான மார்க்கங்கள் இருக்கோ தெரியாது. இந்த அதிகாரத்தில் என்ன விசாரம்னு கேட்டா, இந்த உபாசனா பிரகரணங்கள் பல உபாசனா பிரகரணங்கள் இருக்கு, பலவித உபாசனங்கள் இருக்கு சொன்னேன். இந்த ஒவ்வொரு இடத்திலும் இந்த மார்க்கம் கொஞ்சம் மாற்றி சொல்ற மாதிரி தெரியுது. வேதாந்த வாக்கியங்கள் பார்த்தால் இந்த பிரம்மலோகத்தில் போக வேண்டிய மார்க்கம் இருக்கு. இந்த மார்க்கம் அந்த சொல்ற ரோஹித்து பலவிதமா இருக்கு. சில இடத்துல சில எக்ஸ்ட்ரா ஆடிங்ஸ் இருக்கு, சில இடத்துல சில ஆடிங்ஸ் கிடையாது. அப்ப இதெல்லாம் பலவித மார்க்கமா இல்லைன்னா ஒரே மார்க்கமா ஒரு சந்தேகம். அர்ச்சிராதி மார்க்கம் அதுக்கு பேரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அர்ச்சிஷம் அபிசம் பவந்தி. அர்ச்சிஷம் ஒரு அல்ல முதல் போய் சேர்றது இவர், அதுக்கப்புறம் அதுலேருந்து அங்க சேர்றது, அதுக்கப்புறம் அங்கே சேர்றது, அதுக்கப்புறம் அங்கே சேர்றது. இந்த மாதிரி அர்ச்சிஷோ அஹஹ அன்ன ஆபூரியமான பட்சம் மாசான் சம்பத்சரான், மாசத்திலிருந்து சம்பத்சரத்தில் போறது, சம்பத்சரத்திலிருந்து அங்கே போறது, இங்கே போறது, இப்படிலாம் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறதா இருந்தால் இது ஒரு உபாசனா பிரகடனத்தில் இந்த மார்க்கம், இந்த பல இடத்துல இந்த மார்க்கத்தினுடைய வர்ணனம் இருக்கு. இந்த மார்க்கத்தை பல இடத்துல வர்ணனம் பண்ணிருக்கு. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. அதை வச்சுட்டு சந்தேகப்படுறது என்ன, இதெல்லாம் ஒரே மார்க்கமா இல்லைன்னா பலவித மார்க்கமா? என்ன முடிவு பண்றது? இது ஒரே மார்க்கம் தான், பலவித மார்க்கங்கள் இல்லை. என்ன காரணம்? போக வேண்டிய இடம் ஒண்ணுதானே.
அதுக்கு பலவித மார்க்கங்கள் நமக்கு தேவையில்லை, ஒரே மார்க்கம் தான் தேவையா இருக்கு. ஏன்னா ஒரே விதமா உபாசனத்துக்கு ஒரே பலமா இருந்தால், உபாசனம் பலவிதமா இருந்தாலும் உபாசனத்துக்கு பலம் ஒண்ணு இருக்கிறதா இருந்தா ஒரே மார்க்கம் தான் அது. அதனால என்ன பண்ணோம், பலவிதமா தெரியறதா இருந்தா கூட ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாற்றம் இல்லாம பார்க்கிறோம். ஒரே இடத்துல சொல்லாத ஒரு விஷயங்கள் இடத்துல இருக்குன்னா அது இங்கே ஆட் பண்ணும். அந்த மாதிரி அது எங்கே ஆட் பண்ணணும் அதை பத்தி சில அதிகாரங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் சேர்த்து அந்த மார்க்கம் எப்படி, அந்த ரூட் எப்படி கரெக்டா டிஃபைன் பண்றதுன்னு ஒரு அதிகாரத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இது ஒரு மார்க்கம் தான் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, அந்த மார்க்கத்துக்கு போறது. அதுக்கப்புறம் என்ன காரணம், இது என்ன இப்போ முன்னாடி கேட்ட மாதிரி அர்ச்சிஷம் அபிசம்பவத்தி, அர்ச்சிஷ்ல போறது, அர்ச்சிஷ்ல போய் சேருது. அதுல இருந்து அர்ச்சிஷா அகசில போய் சேருது. அதுல இருந்து எங்க ஆபூரியமான பட்சம் ஒரு பட்சம் அதுல போய் சேருது. அதுல இருந்து மாசத்துல போய் சேருது. அதுல இருந்து சம்பவம். இதெல்லாம் என்ன இங்க சொல்லக்கூடிய அர்ச்சிஷ, மாசம், சம்வத்சரம், பிரஜாபதி, தடித்து, வருணன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது என்ன ஒரு கேள்வி. அதுக்காக ஒரு அதிகரணம் ஆதிவாகித அதிகரணம், அது 3 கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் என்ன, அது ஒரு போக பூமியோ, நடுவில் இங்க போற வழியில ஹோட்டல்ஸ் மாதிரி தங்குறதுக்கு பல இடங்கள், அந்த மாதிரி போகம் அனுபவிக்கிறதுக்கு இங்க எல்லாம் போய் போகம் அனுபவிச்சு போறதா, அதுக்காக போக பூமியா இது, இல்லாட்டா மார்க்க சின்னமா, மார்க்க சின்னம் லேண்ட்மார்க், மார்க்க சின்னமா வேற ஏதாவது கேள்வி. அதுக்கு போக பூமின்னு சொல்லலாம். ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இவர் பெரிய இடத்துக்கு போறது இல்லையா, உடனே போக முடியாது. அதனால நடுவில் தங்கி அங்க தங்கி போறதா இருந்தா நல்லா இருக்கும். போக பூமின்னு சொல்லலாம். இல்லைன்னா மார்க்க சின்னம், இப்படி போனோம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, அதுல இருந்து எங்க போனோம், இங்க இருந்து அங்கே போனோம், அங்க இருந்து இங்கே போனோம், இது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுன்னா சௌகரியமா இருக்கும். அதுக்காக மார்க்க சின்னங்களை கொடுக்கறது அப்படி வச்சுக்கலாமோ கேட்டா அப்படி ஒன்றும் கிடையாது. அது ஆதிவாகிகா தன்லிங்கான்னு சொல்றோம். ஆதிவாகிகன்னா என்ன அர்த்தம், அழிச்சுட்டு போறோம். ஆதிவாகிகா என்ற சப்தத்துக்கு அழிச்சுட்டு போறதுன்னு அர்த்தம். இவர் உபாசகர் இந்த லோகத்தில் இருந்த மனுஷ சரீரத்தை வச்சிருந்த அந்த பிரம்மலோகத்தில் போவதா இருந்தால் நடுவில் போகம் ஏன் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏன்னா போகம் எப்ப நடக்கும், சரீரம் போமாகணும். இந்த சரீரம் இல்ல, புது சரீரம் போமாகலன்னா நடுவில் போகம் அனுபவிக்க முடியாது. அதுக்கு என்ன ஒரு சம்பிண்டித காரியகரண கிராமம். சம்பிண்டித காரியகரணம் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் ஒன்றும் வேலைக்காக, இந்த இந்திரியங்களும் சூக்ஷ்ம சரீரமும் எப்ப போகத்தை கொடுக்கும், இந்த ஸ்தூல சரீரம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கணும். இந்த பாசிவ சரீரமே இருக்கணும் இல்லை. இப்ப சந்திரலோகம் இருக்காங்க, அம்மயம் சரீரம் சொல்றது, ஜலமயம் சரீரம், தேஜோமயம் சரீரம், அப்படிலாம் சரீரங்கள் இருக்கு. இந்த இப்படியே சரீரம் இருக்காங்கிறது இல்லை. சொர்க்கத்திலும் நரகத்துல எப்படிலாம் சரீரம் இருக்கு நமக்கு தெரியாது. இந்த ஒரு சரீரம் மாதிரி கல்பனை பண்ணி புராணத்துல எல்லாம் சொல்றோம், அது வேற விஷயம். புராணத்துல வேற வழி இல்லை நமக்கு. புராணத்துல என்ன அப்படிலாம் பாக்குறதுன்னா, காரணம் சொர்க்கத்துல பெரிய சுகம், நரகத்துல அத்தியந்த துக்கம் சொன்னா நமக்கு ஃபீல் வருதா, அந்த துக்கம் எப்படி இருக்கும், நமக்கு ஃபீல் வருது இல்லையே. இப்ப நமக்கு ஃபீல் வரணும். ஃபீல் வர்றதுக்காக என்ன பண்றது, இங்க எதெல்லாம் சுகம் நினைச்சுட்டு இருக்காது நமக்கு எண்ணம் இருக்கோ அப்படியெல்லாம் அங்கே நடக்கும்னு சொன்னா, ஓ அப்படியெல்லாம் நடக்குமா, அப்ப சுகம் நமக்கு ஒரு எண்ணம் வரும். இங்க இதெல்லாம் துக்கம், எதெல்லாம் துக்கம் நினைச்சுட்டு இருக்கோ அதெல்லாம் இன்னும் ரொம்ப பயங்கரமா அங்கே இருக்கும்னு சொன்னா, அது ஓ பயங்கரமான துக்கம் இருக்கும், நமக்கு ஒரு எண்ணம் வரும். அது அப்படியே எடுக்க வேண்டியதில்லை. என்ன எடுக்கணும்னா, கடினமான ஏதோ துக்கம் வரும், கடினமான துக்கம் அத்தியந்த சுகம், அவ்வளவுதான். அது எப்படி வரும், இந்த மாதிரி சரீரமே இருக்குமா, வேற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி போகங்கள் எல்லாம் இருக்குமா, வேற ஏதாவது இருக்குமா, நமக்கு
ஒன்றும் அதை புராணத்துல இருக்கிற வர்ணனம் எல்லாம் அப்படியே எடுக்க வேண்டியதில்லை. ஆனா வர்ணனம் பண்ணும்போது அப்படிதான் வர்ணம் பண்ண முடியும். அது புராணத்தினுடைய ஸ்டைல். வேற விதமா எப்படி சொர்க்கத்துல எப்படி எல்லாம் போகங்கள் இருக்கும் சொல்ல போகும் கேட்டா அத்தியந்த சுகம் வருது சொன்னா என்ன அர்த்தமாயிடும்? இன்னும் அர்த்தமாகும். சுகம் சுகமும் இல்லாம தெரியாது. அப்ப நமக்கு அது அந்த மனசுல ஏறணும்னா அப்படியே வர்ணனம் பண்ணணும். அதுக்காக புராணத்துல அப்படியே வர்ணங்கள் இருக்கும். அப்படி எண்ணெய் கொண்டு போய் சூலத்துல ஏற்றுறது, அப்படியே குத்துறது, இது மாதிரி எல்லாம் சொல்றதா இருந்தா பயங்கரமா இருக்குமே, நமக்கு ஒரு வரும் இல்லையா? ஆனா அவாஸ்தவம் கிடையாது. அவாஸ்தவம்னா என்ன அர்த்தம்? சூலத்துல ஏற்றுறதுலாம் அவாஸ்தவமா இருக்கலாம். துக்கம் வர்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி சரீரமே இல்லைன்னா நமக்கு பாவனை பண்ண முடியாது. ஆனா இந்த அளவுக்கு பாவனை பண்ணணும். பயங்கரமான துக்கம் இருக்கும், சந்தேகமே கிடையாது. அது எப்படி இருக்குமோ தெரியாது. அதுக்காக வர்ணனை கொடுக்கறது அது அந்த மாதிரி இவா ஸ்தூல சரீரம் இல்லாதவா. இப்போ உபாசகால் இங்கே இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு போறதா இருந்தா நடுவில் ஸ்தூல சரீரம் போம் பண்றதில்லை. அதனால அவருக்கு போகம் ஒன்றும் வராது நடுவில். அதனால அதெல்லாம் போக பூமி கிடையாது. நடுவில் சொல்ற அப்தி அண்ணா ஆபூரியமான பட்சா மாசகா இதொன்னும் போகம் கிடையாது, போக பூமி கிடையாது. அப்புறம் என்ன மார்க்க சின்னமா இருக்கலாமோ கேட்டா அதுவும் இல்லை. ஏன் கேட்டா மார்க்க சின்னம் யாருக்கு தேவைப்படுது? நம்மளே மார்க்கம் பார்க்க போறதா இருந்தால் நமக்கு தேவைப்படுது. உங்களுக்கு லேண்ட்மார்க் கொடுத்தோம்னா அந்த லேண்ட்மார்க் பார்த்துட்டு சுயமா போக முடியும்னா தானே உங்களுக்கு லேண்ட்மார்க் கொடுத்து பிரயோஜனம் இருக்க. கண்ணும் காதும் எல்லாம் கட்டி உங்களுக்கு லேண்ட்மார்க் கொடுத்தா பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. இப்ப போறவா எப்படி இருக்கா? சுரசிக்கம் இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணும் அதற்கெல்லாம் இந்திரியங்கள் வேலைக்கு ஆகாது. இந்த சரீரத்தை விட்டு போறதா இருந்தா இந்திரியம் ஒன்றும் ஒர்க் பண்ணாது. எந்த லோகத்தில் போய் புது சரீரம் கிடைக்கிறதோ அந்த லோகத்தில் போய் அந்த சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு விவேகனம் பண்ண முடியாது. ஒண்ணுமே சுயமா கிரகிக்கிறதுக்கும் சுயமா ஒன்றும் நிர்ணயம் முடிவெடுக்கிறதுக்கும் முடியாது. யாருக்குமே முடியாது. அதனால மார்க்க சின்னம் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அதனால என்ன அர்த்தம் அபிப்பிராயம்? இதெல்லாம் ஆதிவாகிகள் முன்னாடி சொன்ன மாதிரி தேவதை தான். அப்திகின்னா ஒரு தேவதையோட பேரு அவ்வளவுதான். ஆபூரியமான பட்சா அது ஒரு தேவதையோட பேரு, மாசகா ஒரு தேவதையோட பேரு, சம்மத்சரா ஒரு தேவதையோட பேரு, படித ஒரு தேவதை, வருணன் ஒரு தேவதை. இவாள என்ன பண்ணுவான்? அங்கிருந்து அழிச்சுட்டு போயிடுவான். இவர் அர்த்திஸ்ல போறதா இருந்தா அங்க இருந்து இன்னொரு தேவதை வந்து இவரை அழிச்சுட்டு அடுத்த இடத்துல கொண்டு போயிடுவான். அங்க இருந்து இன்னொருத்தர் அழிச்சுட்டு போயிடுவான். அப்படி அந்த பிரம்மலோகத்துக்கு போறது. இதை இங்க சொல்றது அவருக்கு மட்டும் பாவகம் இல்லை. இந்த மாதிரி கன்செப்ட் எங்க இருக்கும்? நமக்கும் இருக்கும். இப்போ நரகத்துக்கு போறதா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போறதாலும் எங்க போறதா இருந்தாலும் சுயமா போக முடியாது. மரணானந்தரம் ஏதோ ஒரு தேவதா சம்பந்தம் இருக்கும் அழிச்சுட்டு போறதுக்கு எல்லாரையும். அதுக்கு புராண திருஷ்டியில் யமன் பலவித பேர் வச்சிருக்க யமராஜா தன்னுடைய கடனாக அனுப்பிடுவா, கட்டி கொண்டு வருவா. அப்படி எல்லாம் வர்ணனம் இருக்கு இல்லையா? அந்த வர்ணனம் மூலமா எடுத்துக்க வேண்டியதில்லை வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எத்தனான ஒரு பேச்சு கிடையாது. ஏதோ ஒரு தேவதா விசேஷம் தான் நம்மளை அழிச்சுட்டு போகும். சொர்க்கங்கள்ல என்ன புண்ணியபாவம்னா இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு முடியாத அதோட ஜாஸ்தி புண்ணியம் இருக்குன்னா சொர்க்கம், அதோட ஜாஸ்தி பாவம் இருக்குன்னா நரகம். இவ்வளவுதான். இப்போ உங்களுடைய புண்ணியம் நெக்ஸ்ட் பிராரம்பம் எப்படி பார்க்கணும்? அது அத்தியந்த புண்ணியமா இருந்தால் சொர்க்கத்துக்கு போகணும், அத்தியந்த பாவமா இருந்தால் நரகத்துக்கு போகணும். நடுவில் இருக்குன்னா இங்கே திருப்பி வரும். அவ்வளவுதான். சொர்க்கத்திலோ நரகத்திலோ கண்டிப்பா போக வேண்டியது அப்படி இல்லை. அந்த மாதிரி கிடையாது. இங்கே திருப்பி வரலாம். சில வேலை இதுவும் இருக்கு, எங்கேயும் போக முடியாது. நடுவில் இருக்கிற ஒரு அவஸ்தா விசேஷம், அதுவும் இருக்கு. நிச்சயதான், எந்த சந்தேகம்? ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுவும் நிச்சயதான். இதோட கம்மியான ஒரு நிச்சயம் இல்லை. இது மாதிரி இது இருக்கிறதா பாக்குறதா இருந்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படின்னா ஜஸ்ட் ஃபேண்டசி கிடையாது.
இப்படி ஒரு ஃபேண்டசி பண்ண மாதிரி ஒரு கல்பனை பண்ணி ஏதோ ஒரு இதுக்காக சொல்ற அந்த மாதிரி இல்லை, அது இல்லை. ஒரு ஃபேண்டசிக்காக சொல்ற மாதிரி அப்படி இல்லை. இந்த உலகம் சத்தியம்னு தெரியறது இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் சத்தியம்னு கிரகிக்கலாம். நிச்சயம் சொல்றதா இருந்தா எல்லாமே அடிச்சு விடணும், அது வேற. அப்போ அது வேற விஷயம். அப்படி இல்லை, உண்மையிலே தான் நினைக்கிறோம், உண்மையிலே தான் நினைக்கிறோம், உண்மையிலே தான் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைக்கிறது மட்டுமா இருந்தால் உபயோகம் இல்லையே. உண்மை இல்லைங்கிறத அப்படியே உள்ளுக்குள்ள வரதா இருந்தால் நீங்க நமக்கு இப்ப நம்ம பண்ண வேண்டியது எதுன்னா, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பண்றது இது என்ன பண்ணணும்னு கேட்டா, அது உண்மை இல்லை என்கிற ஒரு தெளிவான ஒரு ஞானம் வர வரைக்கும் ஏதோ சக்கரமும் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்க சக்கரமும் பண்ணிட்டு இருந்தால் அது நீங்க எது நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த சக்கரமத்தினுடைய பலம் கிடைக்கும், அதிகத்துவம் வராது, கீழே போகாது, அவ்வளவுதான். அது உங்களுடைய வேலை இல்லை. உங்களோட நீங்க சக்கிரமமாக பண்ணிட்டு இருந்தால், நீங்க உண்மையிலே நினைச்சிட்டு சக்கிரமம் பண்றதா இருந்தாலும் அக்கிரமத்தினுடைய பலம் தான் கிடைக்கும், நரகத்துல போகாது. நினைக்கணும், அவ்வளவுதான். நினைக்கணும், சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சதை மறுபடி திருப்பி அதை அனுசந்தானம் பண்ணணும். அது தெளிவான ஒரு அவபோதம் வர வரைக்கும் பண்ணணும். வரலன்னா இந்த ஜென்மத்துல மரணம் வரைக்கும் அனுசந்தானம் பண்ணி கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மத்தில் பண்ண, வேற வழியே கிடையாது. ஆனா எது பண்ணணும்னு கேட்டா சக்கிரமே பண்ணணும். இப்படி இருந்தால் என்ன உபயோகம்? கீழே போகாது. அந்த உபாசனம் ஒரு உபாயம். அந்த உபாசனம் பண்ணலைன்னா பிரம்மவுக்கு போகவே முடியாதுங்கிறது இல்லை. இன்னும் பலவிதமான உபாயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு கனா கர்மனோதவி சொல்ற மாதிரி கரெக்டா எப்படியா பகவான் புத்தா கட்சதி கேட்டா பகவான் பிரம்மலோகமே அப்படி சொல்ல முடியாது. நீங்க எங்க போயிடும் பிரம்மலோகமா கேட்டா எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னா பிரம்மலோகம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் தான் பார்ப்போம் யாருக்கு எந்த மாதிரி கர்மாக்கள் இருக்கு, இவளுக்கு எந்த கதி, இவருடைய அந்த கர்மம் எப்படி சுத்தமா இருக்கோ, எது நினைச்சிட்டு பண்றதா, பக்தி எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கோ துஷ்டமா இருக்கோ கபடமா இருக்கோ, இதெல்லாம் நம்மளுடைய கை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் தான். எப்படி இருந்தாலும் இந்த இதோட கம்மியான ஒரு நீளமான ஒரு இடத்துல போக வேண்டிய ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படி பார்க்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய கர்த்தவியம். இதெல்லாம் கிரகிக்கணும், இதெல்லாம் இருக்குன்னு கிரகிக்கிறதுக்கு வாங்கி சொல்றது அவ்வளவுதான். இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி இது மார்க்க சின்னம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நான் அதை பார்த்துட்டு போடுறதா ஒன்றும் இல்லையே. அங்கே போறதா இருந்தா இன்னொரு இருந்தா போயிடுவான். ஆனா இந்த மாதிரி சித்தாந்தம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். அது ஒரு கற்பனை. வேதாந்த விசாரம்னா இது வேதாந்தத்தை எதெல்லாம் இருக்கோ அதை கிரகிக்கணும் இல்லையா, தப்பா கிரகிக்க கூடாது. அதுக்காக விவரம் பண்றது தான். இது தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி போடுறதா அப்படி இல்லை. அதனால்தான் இந்த நித்தியாச சித்தாந்தம் வைராக்கியம் இல்லாம வைராக்கியம் திருடமான வைராக்கியம் இருக்குன்னா தப்பு இல்லை, அது சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா பூர்ணமா கிடைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். பாதி கிடைக்கிற மாதிரி இந்த நித்தியாச சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தால் அர்த்தம்தான். அதுக்காக இத காமன் ஸ்டேஜ்ல உபன்யாசம் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இந்த வேதாந்த சித்தாந்தங்கிறது பண்ணவே கூடாது என்னுடைய அபிப்பிராயம். இது வந்து ஒரு காமன் உபன்யாச விஷயம் கிடையாது, கிடையவே கிடையாது. நிச்சயம் 1000 தடவை சொல்றாங்க. இவா என்ன கிடைக்கிட்டு இருக்கா, ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ பண்றதா, நீங்க உங்களுக்கு என்ன புரியுது, நீங்க என்ன கிடைக்கிறதுன்னு கேட்கறதா ஒண்ணும் இல்லையே. நீ உபன்யாசம் பண்றத என்னமோ கிடைக்கிட்டு இருக்கா, இன்னும் வேஸ்டா போயிட்டேன். நீ இப்படி உட்கார்ந்தா வித்தியாசம் தான் மனசுல வருதா, ஒன்றும் கிடையாது. இருக்கிறதும் போயிடும், கீழே போயிடுச்சுன்னா இருக்கிற கிரமாவும் இல்லை, பண்ண வேண்டிய கர்த்தவியமும் போயிடும், ஆலசியம் ஜாத்தியம் அதெல்லாம் வந்து போயிடுச்சு, எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அதனால இது ஒரு அப்படியே ஒரு காமன் ஸ்டேஜில் உபன்யாசம் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை, பண்ணவே கூடாது என்னோட அபிப்பிராயம். பண்றதா இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கா, அவருடைய அதிகாரம் என்ன, அது பார்த்துல கொஞ்சமாவது சொல்லிக் கொடுக்கலாம். அதோட இல்ல கர்மபிராகான்னு சொல்லலாம். உபனிஷத்தே அப்படி பண்ணிட்டு இருக்கேன், உபனிஷத்துல கர்மபிராகானியத்தை அடிக்கடி சொல்லிட்டுதான் இதை சொல்றேன். ஏன் கேட்டா, இது கிரகிக்கலைன்னா கூட கர்மபிராகானியம் கிரகிக்கிறதா இருந்தா இவனுக்கு அதிகத்துவம் வராது, கீழே போறான், நாசம் வராது. நாசம் வராத பார்க்க முடியாது, முதல் முக்கியம். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது
வாஸ்தவம் பாதி கிரகிக்கின்ற ஏதோ அதுவும் இதுவும் நினைக்கிறாங்க. இது இந்த அதிகாரத்துக்கு ஆதிவாகிகா அதிகாரம் அந்த அதிகாரத்துல இருக்கிற முடிவு என்னன்னு கேட்டதுதான். இதெல்லாம் ரோடு பூமியும் ஒன்றும் மார்க்கெட்டிங்கும் ஒன்றும் கிடையாது. உங்களை அடித்து போகக்கூடிய தேவதா விசேஷங்களை எப்படி சொல்றது. இந்த மாதிரி பாருங்க, இந்த அவரோக மார்க்கம் இப்போ சாதாரணமா மற்ற லோகத்துக்கு போகிறதா இருந்தா அவள் கூட திருப்பி வரதுக்கு மார்க்கம் சொல்லுது. தஸ்மின் யாவத் சம்பாக முடிவா அத ஏகமேவ அத்மானம் புனர்நிவர்த்தந்தே எதேகம் ஆகாசம் ஆகாசா வாயும் சொர்க்கலோகத்திலிருந்து திருப்பி வரக்கூடிய மார்க்கம் சொல்லுது. ஆகாசா வாயும் வாயு பூத்வா தூமோ பவதி தூமோ பூத்வா அப்னம் பவதி அப்னம் பூத்வா மேகோ பவதி மேகோ பூத்வா பவதி ஓசதி வனஸ்பதயா இனம் ஆகாச ஜாயते அதோ खलु दुर्निष्प्रभकरं जयो षण्णमस्ति यो रेवस्तिंसति तद्भूयेव भवति तत् यः रमणीयतरणा रमणीयां योनिमापत्यन्ते मूयतरणा मूयां योनिमापत्यन्ते இப்படி சொல்லியிருக்கு. திருப்பி வர வேண்டிய மார்க்கம் இதை பிரம்மலோகங்கள் போறவர்கள் அவர் திருப்பி வரமாட்டாங்க இல்லையா, இங்கே போறவங்க திருப்பி வர மாட்டாங்க. என்ன அர்த்தம்? ஆகாசோபதி ஆகாசமா அதிலிருந்து வாயுவா மாறுது, வாயுவா இருந்து தூமமா மாறுது, தூமமா இருந்து மேகமா மாறுது, அப்புறம் வருஷம் விருஷ்டியா கீழே வருது. இதெல்லாம் என்ன ஒரு கல்பனைன்னு கேட்டா வெறும் ஒரு கல்பனை இல்லை. ஆனா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு அதிகாரத்தை பெரிய விசாரம் பண்ணியிருக்கோம். ஆகாசமே ஆகி மாறுதா, அதுக்கப்புறம் வாயுவே ஆகி இந்த ஜீவன் வாயு மாறுதா, என்ன அர்த்தம் கேட்டா அது மாதிரி இல்லை. வாயு மாதிரி ஒரு சரீரம் அவருக்கு கிடைக்கிறது. சரீரம் வித்தியாசமா இருக்கு. வாயு சாமியம் போதி, ஆகாச சாமியம் போதி. இந்த ஆகாசத்தோடும் வாயுவோடும் ரூமம் மண்ணி இதெல்லாம் வருஷம் விருஷ்டி, அதுக்கப்புறம் கிரீஷியமா இதெல்லாம் கிரீஷியா மாறி மாறுது. அப்படி இல்லை. இதோட எல்லாம் சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தம் ஏற்பட்ட ஏதோ ஒரு சரீரத்தில் போய் பிறக்கிறது சொல்றாங்க. இதெல்லாம் முக்கிய அர்த்தம் கிடையாது. இந்த வாக்கியத்துக்கெல்லாம் அந்த கேட்க அந்த மாதிரி அர்த்தத்தை கிரகிக்கக்கூடாது. சாதாரணமா என்ன சொல்றது, அங்கிருந்து வருது மழையா கீழே வருது, அந்த அந்தரிக்ஷத்திலிருந்து மழையா கீழே வந்து என்ன அர்த்தம்? இவனே மழையா மாறுதா? அது உண்மை இல்லையே. அப்படி ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு முக்கிய அர்த்தம் எடுக்கவே கூடாதுன்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் கிடையாது. இதோட எல்லாம் சம்பந்தம் ஏற்பட்ட இடத்தில் என்ன வருது, ஏதோ ஒரு சரீரத்தில் போய் ஸ்திரீ துவாரமா புருஷ துவாரமா ஸ்திரீயில் போய் அது மனுஷனா இருந்தா அப்படி இல்லைன்னா அந்தந்த ஜீவி வர்க்கத்துக்கு அந்தந்த இருக்கிற மாதிரி பிரஜனன உபாயம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எப்படியோ அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த ஒரு சரீரத்துக்குள்ள ஏறுது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ரூட் காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட சம்பந்தம் ஏற்படுது. மாயா ஆகி மாறுறதும் கிடையாது முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க காரியாதிகாரம் ஒரு அதிகாரம். அது ரொம்ப சுலபமான விஷயம். இப்போ பிரம்மலோகம் போறதுன்னா இந்த பிரம்மலோகம்னா என்ன அர்த்தம்? முக்கியம் பரமாத்மானம் பிராப்தின்னு அர்த்தமா, காரிய பிரம்மமா முக்கியம் பிரம்மமான ஒரு கேள்வி. பிரம்மம் என்ற பதத்துக்கு அர்த்தம் என்ன? பரமாத்மா அர்த்தம். பரமாத்ம பிராப்தி ஜோதி, அந்த பரமாத்ம பிராப்தி அது இருக்கு அந்த அர்த்தமா, வேற ஏதோ காரிய பிரம்ம லோகம் ஒரு லோகம் இருக்கு அங்கே போகணும் அர்த்தமா கேள்வி. காரிய பிரம்ம லோகம் ஒன்று இருக்கு, அந்த லோகத்துல போகணும்னா அர்த்தம். பரபிரம்ம பிராப்தி ஜோதின்னு அர்த்தம் கிடையாது. என்ன கேட்டா பரபிரம்ம பிராப்திக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை, அது வியாபார அர்த்தமாச்சு. அதனால எங்கேயும் போக வேண்டிய ஒன்று கிடையாது. அதனால பூர்ணமுக்தியை பத்தி இது சொல்லல. இது பிரம்மலோக பிராப்திங்கிறது காரிய பிரம்மான என்ன சகுன பிரம்மான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இரண்டு கர்ப்பம் வச்சுக்கலாம். அவருக்கு அதிகாரப்பட்ட ஒரு லோகம் இருக்கு, புண்ணிய லோகம், பெரிய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் போகக்கூடிய லோகம். அந்த லோகத்துல போய் போகத்தை அனுபவிக்கிறது. இங்க இப்போ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படியெல்லாம் இங்கே அவருடைய சித்தாந்தம் எல்லாம் பார்த்தா என்ன தெரியல. இந்த நம்மளுடைய அத்வைத வேதாந்த சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய இந்த பிரம்மலோகம் இருக்கு, இந்த பிரம்மலோகமே வைகுண்ட லோகம் வச்சுட்டு அங்கே போறதுதான் முக்தி இல்லையா? அவரோட சித்தாந்தம் தான். பரபிரம்ம பிராப்தினா என்ன? இப்ப இந்த பேச்செல்லாம் இருக்கு, இதுதான் முக்தி மார்க்கம். நம்மளுடைய சித்தாந்தத்துல உண்மையா முக்கிய முக்தி இது கிடையாது. அதை பத்தி சொல்லவே இல்லை. முன்னாடி சொல்லி வச்சேன்,
முக்கிய முக்தியை பத்தி இப்போன்னு சொல்லுது. முக்கிய முக்தின்னா என்ன, எங்கேயும் போய் அடைய வேண்டியது கிடையாது. அது சாட்சாத்காரத்தினால அவித்யா நிவர்த்தி ஏற்படுறதுதான். ஆனா இந்த ஒரு அம்சத்தை கவனிக்காமல் என்ன சித்தாந்தம் அவருக்கு, இந்த பிரம்மலோகம் தான் முக்தி, பிரம்மலோகத்துக்கு போறதுதான் முக்தி. இந்த பிரம்மலோகம்னா என்ன, வைகுண்டம். பிரம்மா சப்தத்துக்கு அர்த்தம் விஷ்ணு, அவருடைய லோகம் அந்த பிரம்மலோகம். அங்க போய் அவர் கிட்ட உட்கார்ந்து அந்த ஆனந்தத்தை அடையாது. இதுக்குதான் முக்தின்னு பெயர் வச்சிருக்காங்க. மற்ற முக்தியே வெளியே நிர்குண முக்தி என்கிறது நிர்குண பிரம்மனும் கிடையாது, அதனுடைய சாட்சாத்காரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன கண்டனம் பண்ணணும்னா, அவளுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டா, இதே முக்தி சொன்னா உங்களுடைய சித்தாந்தத்தை அது சரியா வருவான்னு கொஞ்சம் கவனிக்கணும். என்னன்னு கேட்டா, இப்ப இந்த பிரம்மலோகத்தில் போற வாழ்க்கை பலவிதமான போகங்கள் இருக்கிறதா தெரியுது. சங்கல்பாதேவாஸ்த பிதர சமுத்திஷ்டே இப்ப வரப்போற அதிகரணங்கள்ல நம்ம விசாரம் பண்ணிருக்க. அவருக்கு பிரம்மலோகத்தில் போற வாழ்க்கை சரீரம் இருக்கா இல்லையா ஒரு விசாரம், மனசு இருக்கா இல்லையா ஒரு விசாரம், மனசு இருக்கா இல்லையா ஒரு விசாரம். மனசுதான் சூக்ம சரீரம் வச்சிருக்கோம். சூக்ம சரீரம் அங்கே போற வரைக்கும் இருக்க, பிரம்மலோகத்தில் போனப்புறம் சூக்ம சரீரம் நாசமானது சொல்லலாமா, சொல்லக்கூடாதா ஒரு விசாரம் இருக்கு. சொல்லக்கூடாதுன்னு இந்த பாஷை நம்மளுடைய பாஷத்தில் முடிவு பண்ணிருக்கோம். என்ன காரணம், சங்கல்பாதே வாஸ்தே சமுத்திஷ்டே இப்படி சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிதரா பிதிருக்கள் இதான் சாதாரணமான அர்த்தம். அங்கே போன அப்புறம் இறந்து போயிருக்கிறதா சொல்றேன் இல்லையா, அவரை பார்க்கணும் எனக்கு ஆசை வந்துருச்சுன்னா உடனே அவரை பார்க்க முடியாது. இந்த மாதிரி பலவிதமான விபூதிகள் அங்கே கிடைக்கிறது சொல்றது, பலவித விபூதிகள் இருக்கிறதா தெரியுது. சங்கல்பம் மட்டும் போடும், அந்த சங்கல்பம் வந்த உடனே எது வேணுமோ அது முன்னாடி வருது. அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் அங்கே இருக்கும் சொல்றது, எங்க இந்த பிரம்மலோகத்துல இருக்கும் சொல்றது. அதனால என்ன தெரியுது, அவருக்கு சங்கல்பம் இருக்குன்னு தெரியாது இல்லையா. சங்கல்பம் இருக்குன்னா மனசு வேணும், மனசு இல்லாம எப்படி சங்கல்பம் இருக்கும். அதனால பிரம்மலோகத்தில் போனாலும் அங்கேயும் மனசு இல்லாம வச்சுருக்காங்க, மனசு எல்லாம் வச்சுருக்கும், சூக்ஷ்மம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவருக்கு சரீரம் இருக்கா இல்லையா, ஏகதா பகுதி திசா பகுதி திரிசா பகுதி எப்படிலாம் இருக்கு. ஏகதான்னா 1ஆம் ஆவது 2ஆம் ஆவது 3ஆம் ஆவது எல்லாத்துக்கும் சரீரத்தை வச்சுட்டு, அப்ப அவருக்கு சரீரத்தை வச்சுட்டு போகம் அனுபவிக்கிறதா, சரீரம் இல்லாம போகம் அனுபவிக்கிறதா, இந்த மாதிரி இருக்கா. அது அவரோட இஷ்டம் தான் சித்தாந்தம். அவருக்கு சரீரத்தை வச்சுட்டு போகம் அனுபவிக்கணும்னு ஒரு உத்தேசம் இருக்குன்னா சரீரம் வரும், இல்லாம சரீரம் இல்லாம சரீரத்தோடயே இருக்காம இருக்கணும் இல்லை, சரீரம் இல்லாமையே இருக்கணும் இருக்கணும் இல்லை. அவருக்கு சரீரம் எனக்கு இருக்கட்டும் ஒரு சங்கல்பம் இருந்தா சரீரம் வரும், இல்லைன்னா சரீரம் இருக்காது. அப்ப சரீரத்தோடையும் சரீரம் இல்லாமையும் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்றது. இதெல்லாம் இருக்கா சொல்றேன். இதனால என்ன தெரியுது, அவருக்கு சூக்ம சரீரம் இருக்கு, சரீரம் இருக்கு, சங்கல்பங்கள் இருக்கு, போகானுபவம் எல்லாம் இருக்கு. இது எப்படி மோட்சம் ஆகிடும், இதுக்கு எப்படி மோட்சம் போய் வைக்கலாம், எப்படி வச்சிருக்க கேட்க வேண்டியது. ஏன்னா உங்களுடைய சித்தாந்தத்திலும் முக்தனுக்கு ஆனந்தம் இருக்க சொல்றது இல்லையா. எப்படி அந்த ஆனந்தம், முக்தனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் என்னுடைய சித்தாந்தம் இல்லை, உங்களுடைய சித்தாந்தம் கேட்கலாம். அவளுடைய சித்தாந்தம் என்ன சொல்றது, முக்தனுடைய ஆனந்தம்னால் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தரிசனம் மாத்திரம் இருக்கா அப்படின்னா முக்தன். அந்த பரமாத்ம ஸ்வரூப தரிசனமே தேவையா இருக்கு, வேற ஒண்ணுமே எதிர்க்க வேண்டாம். அதுதான் ஒரு ஆனந்தம். அந்த தரிசனத்தினால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான். வேற போகானந்தம் இருக்குன்னா இந்த சம்சாரத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசமே இல்லையே. அப்ப பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்த்துட்டு வரக்கூடிய ஆனந்தம் மட்டுமா இருக்கிறதா இருந்தா தான் அவனுக்கு முக்தன் பேர் வைக்கணும், அவளோட சித்தாந்தம். ஆனா அப்படி இல்லையே. இப்ப பிரம்மலோகத்தை பத்தி வர்ணனை இருக்கிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வர்ணனைகள் எல்லாம் பார்த்தால் என்ன தெரியுது, அவருக்கு பலவிதமான இது இருக்கணுமே
இன்னொரு இச்சை வரதா இல்லை, பிதா பார்க்கணும், பிதாமகனை பார்க்கணும், புத்திரனை பார்க்கணும். இப்படி எல்லாம் 70 ஜென்மத்தில் வந்த புத்திரன் இருக்கலாம். அந்த ஜென்மத்தில் எனக்கு வந்த புத்திரன் அவனை பார்த்தா பரவாயில்லையே, ஒரு இச்சை வருதுன்னா அர்த்தம் அவனே பார்த்து கிடைக்க வேண்டிய ஆனந்தம் கிடைக்காதானே அர்த்தம். அவனே பார்த்து கிடைக்க வேண்டிய ஆனந்தம் கிடைச்சா பரவாயில்ல ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அவர் எப்படி பரமாத்ம ஸ்வரூப தரிசனம் மாத்திரம் அர்த்தம் சொல்ல முடியும்? பரமாத்ம ஸ்வரூப தரிசனம் இருந்தாலும் அந்த புத்தமே பார்த்தா பரவாயில்ல நினைக்கிறதா இருந்தால் அது போகமா மோட்சமா? போகம் தானே. இதுக்கு எப்படி மோட்சம் தெரிவிக்கிறது? ஆனால் அது மோட்சம் தெரிவிக்கக்கூடாது. அது இன்னொன்று சூக்ஷ்ம கிரீடம் இருக்கிறது எப்படி மோட்சம்? சரி, சூக்ஷ்ம கிரீடமே இல்லைன்னு சொன்னா எப்படி இந்த சங்கல்பங்கள் எல்லாம் எப்படி வருது? சூக்ஷ்ம கிரீடம் இல்லாமையும் சங்கல்பம் வருதுன்னா இங்கே இருக்கு சூக்ஷ்ம கிரீடம் வச்சிருக்கீங்க. சூக்ஷ்ம கிரீடம் இங்கே சங்கல்பம் விகல்பாதிகளுக்கு தானே மனசு வச்சிருக்கோம். மனசு இல்லாமையும் அங்கே சங்கல்ப விகல்பங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு இப்போ அதுக்கு ஒரு காரணம் தேவையில்லையா? அதுக்கு என்ன காரணம்? காரணமே இல்லாமல் நடக்கும்னா இங்கே இருக்க காரணம் இங்கே அப்படி நடக்காது. இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் இருக்கு. அதனால இதுக்கு மோட்சம் பேர் கிடையாது, அதுக்கு போகம் தான் பேர். எதுக்காக நம்ம மோட்சம் மாதிரி சொல்றது கேட்டுன்னா அங்கே போனா அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்து மோட்சம் அடையிறதுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஒரு கௌர முக்தி மாதிரி விவகாரம், முக்தி கிடையாது. அதனால உபனிஷத்து வேதாந்தங்கள் செய்யக்கூடிய தர்மலோகமே மோட்சம், அதுவே வைகுண்ட லோகம். அது வைகுண்ட லோகம் சொல்லுவா, நமக்கு ஒன்றும் சந்தேகம் கஷ்டம் இல்லை. வைகுண்ட லோகம் அதுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் நமக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனா அங்கே போறது அதே மோட்சம் சொல்றதா இருந்தால் அது தப்பு. ஏன் கேட்டா முக்தனுடைய சொரூபம் எப்படி இருக்காமோ அப்படி தெரியல, அந்த வர்ணனைகள் பார்த்தா அப்படி தெரியல. அதனால அதை போய் மோட்சம் சொல்லக்கூடாது. அவன் 2 விதமா பிரிக்கணும், எல்லாமே பிரிக்கணும். இது ஒரு வழி, இது ஒரு பிரம்மலோகம், ஒரு லோக பூமிதான். அதோட செப்பரேட்டா இன்னும் போக வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி பிரம்மவி பிரம்மையும் பவதி அந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. ஒண்ணுமே கவனிக்காம இது மட்டும் பார்த்துங்க, எல்லாரும் அங்கே போய் ஏதோ லோகத்தில் அடையாது, இது மட்டும் பார்த்துட்டு வேதாந்தார்த்தத்தை முடிவு பண்றதா இருந்தால் அது ஒரு தரிசனத்துக்கு சேர்ந்த ஒரு சம்பிரதாயம் கிடையாது. பிரம்மலோகம் தான். இப்ப பிரம்மலோகத்துல ஆத்ம விசாரம் வராதுன்னு நான் சொல்லவில்லை. போகம் இருக்க தெரியல, அவ்வளவுதான். ஆத்ம விசாரமும் இருக்கலாம். இப்போ பிரம்மலோகத்துக்கு போறவா வைராக்கியம் அடைஞ்சு ஆத்ம விசாரம் பண்றதா இருந்தாலும் அது ஆத்ம விசாரம் பண்றதுக்கு எப்படி முக்தி? விசாரம் வந்து சாட்சாத்காரம் பண்றது மோட்சம். விசாரம் பண்ணிட்டு இருக்குன்னா எப்படி முக்தி? அங்க இருக்கிற பிரம்மா நீங்க சொல்ற இரண்யகர்ப்பன் சொல்றதா இருந்தாலும் அவரும் பிராரதத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு தப்பு ஞானம் இருந்தாலும் சரீரம் வச்சிருக்காரு இல்லையா? அதனால அத வந்து அதே மோட்சம் சொல்றது உதித்தல் கிடையாது. அந்த வாக்கியங்கள் பார்த்தா மோட்சம் மாதிரி தெரியல. மோட்சத்தினுடைய ஒரு ரூபம் நமக்கு தெரியாது. பாருங்க, நீங்களே பார்த்தா தெரியும் எப்படி பிரம்மலோகம் இந்த உபாசன பிரகடனங்களை எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு கதி தெரியும் உங்களுக்கு. அது கரெக்டா உபநிஷத்தும் தெரியும். எங்க பார்த்தா என்ன பார்க்கும்போ அந்த தத்துவோபதேசம் பண்ணா அந்த அங்கேயே சோகம் இருக்கு. தத்துவ கோமோக கஷ்டோகா ஏகத்துவம் அனுபவிச்சதா எங்கேயும் போக வேண்டியதான் சொல்லாது. அந்த வாக்கியமே இருக்காதாங்க உபநிஷத்துல. தத்துவோபதேசம் இந்த நிர்குண ஆத்மோபதேசம் பண்ற பிரகடனத்துல இது தெரிஞ்ச அப்பொழுதே அந்த அஜ்ஞான நிவர்த்தியும் சோக நிவர்த்தியும் சொல்றது. எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அனுபவிச்சதா தத்திர கோமோக கஷ்டோகா ஏகத்துவம் அனுபவிச்சதா ஆத்மைவாபூத் விஜானதா. எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதா தத்திர கோமோக கஷ்டோகா ஏகத்துவம் அனுபவிச்சதா தத்ரைவ விஜானதா தத்ரைவ போய் எங்கேயும் போய் அடைய வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி 2 விதமா தெரியறது எந்த உபநிஷத்தில் பார்த்தாலும். இங்க எப்படி இல்லை, உபாசனம் விதிக்கிறதா இருந்தாலும் உடனே ஒரு கதி சொல்லுவான். அந்த ரிஷிகள் உபநிஷத்துல வரக்கூடிய ரிஷிகள் யாருமே வைக்கிறோம் ஆரா இருந்தாலும் அவர் சொல்லுவான், இப்படி உபாசனம் பண்ணி அங்க போய் அடைய வேண்டியது இந்த அத்திராக மார்க்கம்
அங்கே போய் திரும்பி வராது சொல்லுவாங்க. அதனால என்ன தெரியுது, ரெண்டா பிரிக்கணும். ரெண்டு விதமான பிரகரணங்கள் இருக்கு. உபாசனா பிரகரணம், தத்துவஞான பிரகரணம். தத்துவஞானத்துக்கு முடியாதுன்னா இந்த உபாசனம் ஏன் வந்தா தெலுங்கு விசேஷ நிரூபணை அங்கேதான் தெரியுது, வேற எங்கேயும் தெரியல. ஒரே ஒரு இடத்துல தான் கரெக்டா எல்லா உபனிஷத்திலும் பார்க்கும்போது ஒரே ஒரு இடம் தான் கிடைக்கிறது. கடோபனிஷத்துல பிரம்மவி பிரம்மையும் அப்பிரபிரம்ம சமஸ்கிருதம் எல்லாம் சொல்லி வச்ச உடனே வெளி சொல்லுது பயோர்த்தமாயன் அவருத்தமேவி விஸ்வங்கன்யா உத்தமனே பவந்தின்னு. அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் அந்த தத்துவோபதேசம் பண்ணப்புறம் வெளி சொல்லுது. அது மட்டும்தான் ஒரு இடங்களா கொஞ்சம். அதனால பாஷிகாரர் என்ன சொன்னார், இது வெளி சொல்லல, அந்த அனுபவாசனாவுக்கு வரக்கூடிய கதியே இங்க இருக்கின்ற இதுக்கு இது இல்லை, இவருக்கு கதி இல்லை, இவருக்கு கதி வராது. ஏன் கேட்டா அங்கே கதி இல்லைன்னு சொல்லியாரு. பிரம்மவி பிரம்மையும் பகவதி அப்புறம் பிரம்ம சமஸ்கிருதே சொல்லி அப்புறம் என்ன கதி, கதிக்க இதே இல்லை, சான்ஸே கிடையாது. இருந்தா கூட அதுக்கு எதுக்காக உமேஷத்துக்கு காமிக்கிறதுன்னா அது ஒரு அர்த்தம் இல்லையா சொல்லி போறார். ஏன்னா வேற வழி இல்லை. அது வச்சுட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஏன் கேட்டா வேதாந்தத்துக்கு வேற வேற கஷ்டமா இருக்கு எல்லாமே. இப்படி இருந்தா கதி இருக்கும், இப்படி இருந்தா கதி இருக்காது, இப்படி இருந்தா தான் கதி இருக்கும். ரெண்டு விதமான பிரகரணங்கள் எல்லா இடத்திலும் கஷ்டமா கிரகிக்க முடியாது. அதனால அது வச்சுதான் இங்க நிர்ணயம் பண்ணலாம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல காட்டுறதா இடத்துல பிரமிக்க கூடாது. இது அத்வைத நம்புறாங்க. மற்றவங்க ரீதியில் அப்படி இல்லை, எல்லாமே லோகாவலம் போடுறது. அதனால என்ன வரும், இந்த ருக்ம வாக்கியத்துக்கு எல்லாமே அர்த்தம் வேறு, அர்த்தம் மாற்றி மாற்றி கிடையாது.